இந்தியா 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போறாங்க. இதை கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது ஃபைட்டர் ஜெட், பிரான்ஸ் டெக்னாலஜி, ஐஏஎஃப்-ஓட பவர் அதிகமாகும். இது முக்கியம் இல்ல, இதை விட முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்தியா 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறது வெற்றி இல்ல, இந்தியால தயாரிக்கிற ஆயுதங்களை உலகத்திலேயே டாப் ஃபைட்டர் ஜெட்ல பொறுத்துறது தான் உண்மையான வெற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ல இந்திய ஆயுதங்கள் பொருத்த போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இதுவரைக்கும் கேன்சல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஐஏஎஃப் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ல எப்படி நம்ம இந்திய ஆயுதங்களை பொருத்த போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தை விட பெருசு என்னன்னா, நம்ம ஃபைட்டர் ஜெட்டை மட்டும் வாங்கல, ரஃபேலோட பிளாட்ஃபார்மை இந்திய ஆயுதங்களுக்கு ஓபன் பண்ணி இருக்கோம். இப்போ ரஃபேல்ல இந்திய ஆயுதங்கள் இன்டகிரேட் பண்ணணும்னா அதுக்கு தனி செலவாகும், தனியா நம்ம ஒப்பந்தம் போடணும். ஆனா இப்போ பிரான்ஸுக்கு நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறது முக்கியம், ஆனா நம்ம ஆயுதங்கள் பயன்படுத்துறது அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா இப்போ இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் நம்ம ஒன்று சேர்த்தி இருக்கோம். அதாவது நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸும் வாங்க போறோம், அது கூடயே சேர்த்து நம்ம வெப்பன்ஸை யூஸ் பண்றதுக்கான ஆக்சஸையும் நம்ம வாங்க போறோம். ஐஏஎஃப் சொல்றது ஃபாரின் ஜெட் ஓகே, ஆனா இந்தியன் வெப்பன்ஸ் தான் வேணும்னு. இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அஸ்த்ரா மார்க் 1, ருத்ரம் 1 மாதிரி இந்திய வெப்பன்ஸை ரஃபேல்ல பொறுத்துறதுக்கு அசால்ட் ஏவியேஷன் அணி ஒப்பந்தம் போடணும். இந்த ஒப்பந்தம் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகலாம். இதனால ஐஏஎஃப் ஒரு கேம் சேஞ்சர் முடிவு எடுத்திருக்காங்க. ஆயுதங்களுக்குன்னு தனி ஒப்பந்தம் வேண்டாம், மெயின் ரஃபேல் ஒப்பந்தத்திலேயே எல்லாமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் பிளஸ் இந்தியன் மிசைல்ஸ் போர்க்களத்துக்கு தயாரா இருக்க போகுது. புது ரஃபேல் ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இந்தியன் ஃபுல் வெப்பன்ஸ் இருக்க போகுது. ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட், டீப் ஸ்ட்ரைக் எல்லா ரோல்லையும் இந்தியன் வெப்பன்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ ரஃபேல்ல இருக்கிற இந்தியன் வெப்பன்ஸை பத்தி பார்க்கலாம். ஏர் டு ஏர் ரோல்ல அஸ்த்ரா மார்க் 1 இப்போ ரெடியா இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா மார்க் 2 இந்த வருஷம் வெளியே வந்துடும். அஸ்த்ரா மார்க் 3 2029ல ரெடி ஆயிரும். ஏர் டு சர்ஃபேஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் சில ருத்ரம் 1, ருத்ரம் 2, ருத்ரம் 3, ருத்ரம் 4 இருக்கு. மிசைல்ஸ் எல்லாம் நம்ம பொருத்திட்டோம்னா இதுக்கப்புறமா ரஃபேல் இந்தியன் மிசைல்ஸ் கூட மாஸ் காட்ட போகுது. இப்போ ஐஏஎஃப் வெப்பன்ஸ்ல இவ்வளோ பிடிவாதமா இருக்காங்க. முக்கியமா ஃபாரின் வெப்பன்ஸுக்கு அடிமையாக வேண்டாம், இந்தியன் வெப்பன்ஸ் வளர்ச்சி அடைஞ்ச உடனே நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பொருத்தணும். இந்தியன் மிசைல்ஸ் தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா 2026 வரைக்கும் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டரா இருக்க போகுது. இப்படி இருக்கும்போது வெப்பன் கண்ட்ரோல் இந்தியா கிட்ட இருக்கணும், அப்கிரேட் ஃப்ரீடம் இந்தியா கிட்ட இருக்கணும், காம்பேக்ட் டெசிஷன் இந்தியா கிட்ட இருக்கணும். இப்படி இருந்தாதான் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட ஃபுல் பவரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இனிமே ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் பிரான்ஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் மிசைல்ஸ் இல்ல, இந்தியன் மிசைல்ஸ், இந்தியன் பாம்ஸ், இந்தியன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டா மாற போகுது ரஃபேல். இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தம் ஃபைனலிஸ்ட் ஆனா ஐஏஎஃப் வாங்குறது ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்ல, இதுதான் ஃபியூச்சர் வார் ஃப்ரீடம். இந்த ரஃபேல் பிளஸ் இந்தியன் வெப்பன்ஸ் காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டீலுக்கு பிரான்ஸ் என்ன சொல்லுவாங்கங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.